வணக்கம். என் பேர் ஈஸ்வரி. 2010 சென்னை எம்ஆர்சி நகரில் ஒரு டென்டல் பில்டிங் கம்பெனியில் ஒர்க் பண்ணுறேன். கிட்டத்தட்ட ஒரு 8 மந்த்தாக அந்த கம்பெனியில் நான் ஒர்க் பண்ணுறேன். 8 மந்த்ஸ் கழிச்சு ஒரு நபர் வந்து என்கிட்ட அப்ரோச் பண்ணுறாரு. எப்படின்னா, என்கிட்டலாம் பேச மாட்டிங்களா அப்படின்னு. அப்போது அந்த ஆள் வந்து ஏற்கனவே அந்த கம்பெனியில் நம்மள வெளியில் டூருக்கெலாம் கூட்டிகிட்டு போகும்போது நிறைய தடவை அப்ரோச் பண்ண பார்த்துருக்காரு, பேச பார்த்துருக்காரு. பட் ஆனால் நான் வந்து பாதர் பண்ணல. அந்த டூருக்கெல்லாம் போயிட்டு வந்து முடிச்சதுக்கப்புறம் ஒரு நாள் நானும் என் ஃப்ரெண்டும் படிக்கட்டு இறங்கி சாப்பிட்றதுக்காக கீழே போகும்போது இந்த ஆள் என்னை க்ராஸ் பண்ணி வரான். க்ராஸ் பண்ணி வரும்போது என்கிட்டலாம் பேச மாட்டிங்களா அப்படிங்கிறாரு. 8 மாதம் ஆகிடுச்சி. ஒரே ப்ராசஸ் இல்லை, பக்கத்து வேறு ப்ராசஸ். ஆனால் பக்கத்து நான் எல்லாருக்கிட்டையும் பேசுகிறேன், இந்த ஆள்கிட்ட மட்டும் பேச மாட்டோம். அந்த ஆள் வேறு கேட்குறாரு. சரி, ஓகே அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு என்னன்னு தெரில, அந்த தருணம் எனக்கு அந்த ஆள்கிட்ட பேசணுன்னே இருந்துச்சு. அந்த ஆள் கேட்ட விதமும் சரி, எனக்கு பேசணும்னு தோணுச்சு. மறுநாளே என் கூட என் கேபில் ட்ராவல் ஆகிறவரோட ஒருத்தரோட ஃபோன்லேருந்து இந்த ஆளோட நம்பரை நான் தான் எடுத்து அந்த ஆள்கிட்ட பேச ஆரம்பிக்கிறேன். என்ன பேசுறதுன்னு தெரியாமல் ராங் நம்பருன்ற மாதிரி வைக்கிறேன். திருப்பி எனக்கு அந்த நம்பர்லேருந்து கால் வருது. நீங்கள் தான் எனக்கு தெரியும், சொல்லுங்கள் அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறம் எப்படி கண்டுபிடிச்சிங்க, உங்கள் நம்பரே ஆல்ரெடி என்கிட்ட இருக்குன்றாங்க. இப்படியே பேச்சுவார்த்தை போகுது. அதுக்கப்புறமேட்டு இது வந்து நடந்தது எப்போன்னு பார்த்தீங்கன்னா, அக்டோபர் 7ஆம் தேதி என்கிட்டலாம் பேச மாட்டிங்களா அப்படின்னு அந்த குரல் நைட்டு டின்னர் டைம் போகும்போது 2010. ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு நாள் வந்துட்டு அக்டோபர் 8ஆம் தேதி நான் வந்து ஆஃபீஸ்க்கு போகணும். ஓகே. ஸோ நான் வந்துட்டு ஓகே, நான் ராங் நம்பர் மாதிரி பேசுறதும், அவன் திருப்பி எனக்கு கால் பண்ணி நீங்கள் தான் எனக்கு தெரியும்னு சொல்கிறதும், என்ன பண்ணுறீங்க, சாப்பிட்டீங்களா அப்படின்னா, அப்படி கேஷுவலாக ஒரு 2 நிமிஷத்துக்கு பேசிவிட்டு, சரி ஓகே நான் அப்புறமா கூப்பிட்றேன், இல்லாட்டி ஈவினிங் நான் ஆஃபீஸில் வந்து பேசுகிறேன் அப்படிங்கிறாங்க. ஓகேன்ற ஃபோனு கனெக்ட் ஆகுது. அதுக்கப்புறம் அன்றைக்கி நைட்டு நாங்கள் வேலைக்கு போகிறோம். 8ஆம் தேதி அக்டோபர் 8, 2010 வேலைக்கு போகிறேன். அந்த ஆளுக்கும் எனக்கும் எந்த ஒரு கம்யூனிகேஷன் இல்லை. பட் காலையில் ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷம் பேசுறதுனால அந்த வைப் எங்களுக்குள்ளே பேசணுன்ற ஒரு அது மாதிரிலாம் ஒரு ஃபீல் இருக்குது. அப்போ அந்த ஆள் வெச்ச கண் எடுக்காமல் நான் எங்கே போனாலும் அவன் பின்னாடி வர்றது, பிரேக் போகும்போது பின்னாடி வர்றது, எங்கேயோ அப்படியே ஃபாலோ பண்ணுறதே இருக்கிறது, ஒரு மாதிரி சேஸ் பண்ணுறதுலேயே இருக்கிறான் நம்மக்கிட்ட. எனக்குமே பேசணுன்ற ஒரு ஆசைலாம் இருந்துச்சு. அதுக்கப்புறம் என்ன ஆகுது, 12 மணி ஆகும். அந்த 8ஆம் தேதியிலேருந்து அப்படியே க்ராஸ் ஆகி அந்த 10ஆம் தேதின்னு வரும்போது, 9ஆம் தேதின்னு வரும்போது எங்கள் கூட வேலை செய்கிற ஒரு பொண்ணு, அவங்க பேர் வந்துட்டு ஆனான்றவங்களோட அப்பா வந்து தவறுறாரு. அந்த மிட் நைட்லேயே இல்லை ஏர்லி மார்னிங்லேயே தெரில. அப்போ எங்கள் ஆஃபீஸ்க்கு எல்லாருக்குமே தகவல் வருது, இது மாதிரி அவங்க அப்பா இறந்துட்டாரு.